பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய நிறைவான நன்மைகளும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்துவதாக. இந்த ஆராதனையிலே ஆண்டவரே பங்கு பெறுகிற பிள்ளைகள் உம்முடைய நிறைவான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றவர்களாய் கடந்து போக நீங்க கிருபை செய்யுங்க. பாடுகிற பாடல்கள், கேட்கிற உம்முடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. தொடர்ந்து உம்முடைய ஆளுகைக்கு நேராக எங்களை அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவரை போற்றும் வண்ணமாக கிறிஸ்து சபை பாமாலை பாடல் புத்தகத்திலே 3வது பாடல், உன்னதம் ஆளும் எங்கேயும் தூயருக்கு ஸ்தோத்திரம் அவரின் வார்த்தை செய்கைகள் மிகுந்த அற்புதம் என்கிற பாடலை இந்த ஆராதனைக்கு ஆரம்ப பாடலாக யாவரும் எழும்பி நின்று பாடி ஆண்டவருடைய நாமத்தை போற்றுவோம். வாருங்கள். உன்னதமாலம் எங்கேயும் தூயர்க்கு ஸ்தோத்திரம் அவரின் வார்த்தை செய்கைகள் மிகுந்த அற்புதம் பாவம் நிறைந்த பூமிக்கு இரண்டாம் ஆதாமே போரில் சகாயனாய் வந்தார் ஆனேச ஞானமே முதலாதாமின் பாவத்தால் விழுந்த மாந்தர்தான் ஜெயிக்க நாமவர் போன்றே சகித்து மறிக்க கற்பித்தார். உன்னதமாலம் எங்கேயும் தூயர்க்கு ஸ்தோத்திரம் அவரின் வார்த்தை செய்கைகள்
திருவிருந்து ஆராதனை ஆயத்தம். நின்றபடியே ஜெபம் செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியுள்ள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளில் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளையும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. அன்பானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கு கூடி வந்திருக்கிற நாம் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக நம்மை நாமே முழங்கால் படியிட்டோ இல்லை அமர்ந்தோ சோதித்து அறிவோமாக. நம்முடைய பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். வாருங்கள். கடவுள் திருமுன் நம்முடைய பாவங்களை, நம்முடைய குற்றங்களை, எங்கள் உலகம் சீர்படுத்துவதற்கான நோக்கத்தை நாங்கள் அறிவோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நீர் எப்போதும் இடைப்படுகிற ஆண்டவராக இருக்கிறீர். இம்மட்டும் ஜீவன் தந்த ஆண்டவர் இனிமேலும் எங்களை காக்கப் போகிறீர். அதற்காக நன்றி. எங்களுடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் நாங்கள் பின்வரும் ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகும்
பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் புது ஜீவர்களாய் உமக்கு ஊழியம் செய்ததாக மற்றவர்கள் மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரியுடைய குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருள் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரியில் சேர்ப்பாராக. இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே ஆண்டவரே பங்கு பெறுகிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பிரசன்னத்தினாலே நிறைத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே கண்ணின் மணி போல பாதுகாத்து நீர் கொடுத்த நல்ல சரீர சுகத்திற்காக பலனுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து ஆண்டவரே சமாதானத்தோடு கூட கடந்து போக கர்த்தர் கிருபை செய்யும். இம்மட்டும் உதவினவர் இனியும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். அமர்ந்த வண்ணமாக இன்றைய நாளுக்குரிய முதலாம் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் அதிகாரம் 1 வசனங்கள் 4 முதல் 10 வரை. எரேமியா முதலாம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 10 வரை. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். பாடம் முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாகும். கொடுக்கப்பட்டுள்ள இரண்டாம் வேத பாடம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்கிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் எழுமி நின்று கிறிஸ்து சபை பாமாலை பாடல் புத்தகத்தில் 306வது பாடல்
தூய்மை பெற நாடு கர்த்தர் பாதமே என்கிற பாடலை பாடவும். அதைத் தொடர்ந்து நற்செய்தி வேத பாடம் வாசிக்க நாம் கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சுவிசேஷ வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 28 வரை. மத்தேயு 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 28 வரை. அப்பொழுது செபெதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள்,
நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருள்வது என் காரியமல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர் பேரிலும் எரிச்சலானார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. சபையார் அமருவோம். நம்முடைய சிறு பிள்ளைகள், ஞாயிறு பிள்ளைகள் இப்பொழுது மகிழ்வுக்கும் அண்ணா வசனத்தை நம்மோடு கூட அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். Flock of God that's in your charge. Exercising the oversight, not under compulsion but willingly. Do not, as God would have you do it, not for sordid gain but eagerly. Do not lord it over those in your charge, but be examples to the flock. 1 Peter 5:2-3. அருட்பொழிவு திருப்பணி வேட்பை பாராட்டு அல்ல, சேவை செய்ய அழைப்பு. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். 1 பேதுரு 5:2-3. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய் அவலட்சணமான ஆதாயத்துக்காகவும் அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை ஆளுவராக அல்ல, மந்தைக்கு மாதிரியாக கண்காணிப்பு செய்யுங்கள். 1 பேதுரு 5:2-3. அருட்பொழிவு திருப்பணி மேன்மை பாராட்ட அல்ல, சேவை செய்ய அழைப்பு. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும்
சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். 1 பேதுரு 5:2-3. அருட்பொழிவு திருப்பணி. மேன்மை பாராட்ட அல்ல, சேவை செய்ய அழைப்பு. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களுக்காக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். 1 பேதுரு 5:2-3. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். 1 பேதுரு 5:2-3. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய் அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதோடு சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களுக்கு அல்ல, மந்தைக்கு மாதிரியாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். 1 பேதுரு 2:3. To tend the flag of God at its inward side, exercising the oversight, not under compulsion, but willingly, as God would have you do it. God foresaw it gain, but eagerly do not lord it over those in your but be examples to the flag. 1 Peter 5:2-3. Praise Lord. மகிழ்க்கும் அண்ணா தலைப்பு. அருட்பொழிவு திருப்பணி. மேன்மை பாராட்ட அல்ல, சேவை செய்ய அழைப்பு. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமான அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோறும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவங்காக அல்ல, மந்தைக்கு மாறுங்களாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். 1 பேதுரு 5:2-3. பிரைஸ் தி லார்ட். மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு. அருட்பொழிவு திருப்பணி. மேன்மை பாராட்டு அல்ல, சேவை செய்ய அழைப்பு. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். 1 பேதுரு 5:2-3. உலகத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாக அல்ல, மனப்பூர்வமான அவலட்சமான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாகத்தோட மனத்தோடு சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக இந்த மந்தையில் மாதிரியாக கண்காணிப்பு செய்யுங்கள். 1 பேதுரு 5:2-3. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்க்க கட்டாயமாக அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்துக்காகவும் உற்சாக மனதோடு சுதந்திரத்தை இருமாப்ப ஆளுகிறவர்களாகவும் மந்தையை மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். 1 பேதுரு 5:2-3. பிரைஸ் லார்ட். மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு. அருட்பொழிவு திருப்பணி. மேன்மை பாராட்ட அல்ல, சேவை செய்ய அழைப்பு. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் காத்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல,
உற்சாகமான மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பை ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். 1 பேதுரு 5:2-3. மேன்மை பாராட்ட அல்ல சேவை செய்ய அழைப்பு. 1 பேதுரு 8:3. பிரைஸ் லார்ட் ஆல். மகிழ்விக்கும் மன்னா அருட்பொழிவு திருப்பணி மேன்மை பாராட்ட அல்ல சேவை செய்ய அழைப்பு. உங்களிடத்தில் உள்ள தேவனோட மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான இருமாப்பாய் ஆளுகிறவர்களுக்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களுக்காக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். 1 பேதுரு 5:2-3. ஆமீன். To tend the flock that is in your charge, exercising the oversight, not under constitution but willingly, as God could have you to do it, not for solid but gain, but eagerly. Do not lord it over those in your charge, but be example of the flock. 1 Peter 5:2-3. Tend the flock of God that is in your charge, exercising the oversight, not under compulsion, but eagerly, as God would have you to do it, not for sordid gain, but eagerly. No, do not lord it over those in your charge, but be example to the flock. 1 Peter 5:2-3. அருட்பொழிவு திருப்பணி மேன்மை பாராட்ட அல்ல சேவை செய்ய அழைப்பு. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். 1 பேதுரு 5:2-3. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாய் அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல உற்சாக மனதோடு சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். 1 பேதுரு 5:2-3. அருள்பொழிவு திருப்பணி மேன்மை பாராட்ட அல்ல சேவை செய்ய அழைப்பு. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆகாயத்திற்கு அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாவாய் ஆளுகிறவர்களுக்காக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்கள். 1 பேதுரு 5:2-3. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாக அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதுடனும் சுதந்திரத்தை இருமார்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தையை மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்கள். 1 பேதுரு 5:2-3. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமான அல்ல அவலட்சணமான ஆகாயத்துக்காக அல்ல உற்சாகமானதும் சுங்கத்தை அல்ல மந்தைக்கு மாயிலால கண்காணிப்பு செய். 1 பேதுரு 5:2.
2 3. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்ந்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாய் அவலட்சணமாய் ஆதாரத்திற்காக அல்ல உற்சாகமாக மனதோடு சுதந்திரத்தை ஆளுகிறவர்களாக அல்ல மந்தையை மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்கள். 1 பேதுரு 5:2-3. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாய் அவலட்சணமான ஆகாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்ப ஆள்கிறவர்கள் அல்ல மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்கள். 1 பேதுரு 5:2-3. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆகாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். 1 பேதுரு 5:2-3. To tend the flock of God that is in your charge, exercising the oversight, not under compulsion but willingly, as God would have you do it, not for sordid but eagerly, gain but eagerly. Thought, do not lord it over those in your charge, but be examples to the flock. 1 Peter 2:3. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய பந்தியை நீங்கள் மேய்ந்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்ணமாய் ஆளுகிறதுக்கு அல்ல உற்சாகமாக மனத்தோடும் உற்சாக அன்போடும் சுகரத்தை விரும்பாகை ஆறவைகளுக்கு அல்ல மந்திரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். 1 பேதுரு 5:2-3. உங்கள் இடத்தில் உள்ள தேவனுடைய மந்தியை நீங்கள் மேய்ந்து கட்டாயமா அல்ல மனப்பூர்ணமாயும் அரசாக ஆளுக்கும் உற்சாக அம்படும் இரும்பாய் ஆளுக்கு அல்ல மந்திக்கு பாய்க்காகும் கண்காப்பி செய்யுங்கள். 1 பேதுரு 5:2-3. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தியை நீங்கள் மேய்ந்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்ணமாயும் அவலட்சமான ஆலயத்திற்காக அல்ல உற்சாக அன்போடும் சுதந்திரத்தை இரும்பாய் ஆளுகிறவர்களுக்காக அல்ல மந்தையை வாதுகிறவர்களுக்காகவும் கட்டாயமாய் கண்காணிப்பு செய்யுங்கள். 1 பேதுரு 5:2-3. Ordained ministry, called to serve, not for glory, to tend the flock of God that is in your church, exercising the oversight, not under compulsion, but willingly, so that Lord would have to do it, not for sordid gain, but eagerly. Do not lord it over those in your church, but be examples to the flock. 1 Peter 5:2-3. Ordained ministry, called to serve, not for glory, to tend the flock of God that is in your charge, by exercising the oversight, not under compulsion but willingly, as God would have you do it, not for sordid gain but eagerly. Do not lord it over those in your charge, but be examples to the flock. 1 Peter 5:2-3. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாக அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமாக ஆகாயத்திற்காக அல்ல
உற்சாக சந்தோஷமுடன் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாத்திரங்களாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். 1 பேதுரு 5:2-3. அல்ல, மேன்மை பாராட்ட அல்ல, சேவை செய்ய அழைப்பு. சேவை செய்ய அழைப்பு. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். 1 பேதுரு 5:2-3 வசனங்கள். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவரே ஜீவன் உண்டு. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை ஆண்டவரே பேசுவதற்கு அடியேனை நீ தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நீர் எங்களை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுமா ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு அழகான ஒரு தலைப்பு, அருட்பொழிவு திருப்பணி மேன்மை பாராட்ட அல்ல, சொல்லுங்க பார்க்கலாம், சேவை செய்ய. மேன்மை பாராட்டுவதற்காக அல்ல, சேவை செய்யும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறார். ஒரே ஒரு பாடலை பாடி கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நேரே நாம் கடந்து செல்வோம். உமக்காகத்தான் வாழுகிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய், எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம்முடைய சித்தம் செய்வதாக மாறுவதாக. எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. எல்லாம் சொல்லுங்க, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. மறுபடியும் சொல்ல போகிறோம், உமக்காகத்தான் வாழுகிறேன் ஐயா, உம்மைத்தான் ஆண்டவரே நேசிக்கிறேன் அப்பா. பலியாகி என்னை மீட்டுரே, பரலோகம் திறந்துரே என்று சொல்லி எல்லாரும் உணர்ந்து பாடுவோமா? நல்லா உச்சமாய் கரங்கள் தட்டி. உமக்காகத்தான் வாழ்கிறேன் சொல்லுங்க, உம்மைத்தான் நேசிக்கிறேன்.
நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எல்லா கரங்களை உயர்த்தி எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி ஆண்டவரை உழைத்திடுவேன் அப்பா. அழைத்தீரே உம்முடைய சேவைக்காக, அதை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் அப்பா. உள்ளத்தின் ஆழத்தை திறந்து நிறைவாக பாடி கடவுளுடைய வார்த்தைக்கு நேராய் நம்மை ஆயத்தப்படுத்துவோமா? உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் சொல்லுவோம், ஓடி ஓடி உழைத்திடுவே. நான் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே, அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, மேன்மை பாராட்டுவதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை, சேவை செய்யும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறார். அந்த இரண்டாவது சரணம் நல்ல அருமையான ஒரு சரணம் இல்லையா? உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். உயிர் வாழுகிற நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம்முடைய பணிக்காக, அதை நான் மறக்க மாட்டேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சரணத்தை எல்லாம் சேர்ந்து எல்லாம் பாட போகிறோம். உயிர் வாழுகிற நாட்களில் கடவுள் நம்மை எதற்காக அழைத்தாரோ அதை நாம் உணர்ந்தவர்களாய் எல்லாரும் சேர்ந்து அர்ப்பணிப்போடு கூட பாட போறோம். நல்லா கை தட்டி பாடலாமா? நல்லா உற்சாகமாய், என்ன உற்சாகமாய். உயிர் வாழும் நாட்களில் சொல்லுங்க சத்தமா, ஓடி ஓடி. எத்தனை கிருபை அல்லவா, எத்தனை பாக்கியம் அல்லவா. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி 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 உழைத்திடுவே. அழைத்தீரே, அழைத்தீரே உம் சேவைக்கு. சத்தமா சொல்லுங்க, அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, கரங்களை உயர்த்தி எஜமானனே, என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன். உம்மைத்தான் நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் ஐயா, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே ஐயா, பலியாகி என்னை மீட்டீரே.
தந்தீரையா எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. அன்புக்குரியவர்களே, தென்னிந்திய திருச்சபை நமக்கு தந்திருக்கிற ஒரு அழகான ஒரு தலைப்பு அருட்பொழிவு திருப்பணி. அது மேன்மை பாராட்டுவதற்காக அல்ல, சேவை செய்யும்படியாக என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆர்டினேஷன் சண்டே நல்ல கவனமாக கவனிங்க. ஆர்டினேஷன் என்கிற அந்த வார்த்தை ஆர்டர் என்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. நல்ல கவனமாக கவனிங்க. ஆர்டினேஷன் என்கிற வார்த்தை ஆர்டர் என்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. இதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், திருச்சபை திருப்பணிகளை ஒழுங்குபடுத்துகிறவர். என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்களேன். அருட்பொழிவு என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அருட்பொழிவு பெறுகிறவர்கள் திருச்சபையினுடைய திருப்பணிகளை அவர்கள் ஒழுங்குபடுத்துகிறவர்கள். அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேல், எகிப்து, ரோம் ஆகிய நாடுகளிலே ஒரு அரசன் அருட்பொழிவு பெற்றால் அவன் இறைமயமாகி தெய்வ நிலைக்கு அவன் உயர்த்தப்படுகிறான் என்கிற கருத்து அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களிலே காணப்பட்டது. அதே வேளைகளிலே ஒரு ஆசாரியன் அருள்பொழிவு பெற்றால் மக்கள் மத்தியில் எவ்விதமான சிந்தனைகள் இருந்தது என்று சொன்னால், அவர்கள் மக்களை மையமாக கொண்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள். இரண்டாவது, தூய்மையாக வாழுகின்ற தன்மையை உடையவர்கள். மற்றவர்களை விட அவர்கள் தனி தகுதி உடையவர்கள் என்கிற சிந்தனை அன்றைய காலத்தில் இருந்தது. ஒருத்தர் அழகா சொல்றாரு, இந்த அருள்பொழிவு திருப்பணியை குறித்து ஒரு தேவ மனிதன் இவருமாய் சொல்லுகிறார், இந்த பணிக்காக நான் அழைக்கப்பட்டேன், இந்த பணிக்காக நான் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன், இந்த பணிக்காகவே நான் அனுப்பப்பட்டேன். என்ன சொல்றாருங்க சொல்லுங்க பார்க்கலாம். அழைக்கப்பட்டேன், அர்ப்பணிக்கப்பட்டேன், அனுப்பப்பட்டேன். நல்ல கவனமாக கவனிக்கொள்ளுங்க. திருச்சபையே இன்றைக்கு இந்த காலவேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளை சற்று ஆராய்ந்து பார்க்கிற பொழுது, இந்த பணிக்காகவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டோம், இந்த பணிக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டேன், இந்த பணிக்காகவே அனுப்பப்பட்டேன். அப்படின்னா ஒரு விஷயத்தை நல்ல கவனமாக கவனிங்க. எதற்காக நான் அழைக்கப்பட்டேன் என்று சொன்னால், தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக நான் அர்ப்பணிக்கப்பட்டேன் என்று சொன்னால், மக்களை அன்போடு கூட மேய்ப்பதற்காக. எதற்காக நான் அனுப்பப்பட்டேன் என்று சொன்னால், கிறிஸ்துவினுடைய நாமத்தை உயர்த்துவதற்காக நான் அனுப்பப்பட்டேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், இல்லையா? அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆர்டினேஷன் அருட்பொழிவு என்பது கிரீடம் அணிவது அல்ல. நல்ல கவனமாக கவனிங்க. அருட்பொழிவு என்பது, ஆர்டினேஷன் என்பது கிரீடம் அணிவது அல்ல, சிலுவையை தம்முடைய தோளில் சுமப்பது. பல நேரங்களிலே அருட்பொழிவு என்பதுடைய அர்த்தம் நமக்கு தெரியாமல் விளங்காமல் போய்விடுகிறது. ஆனால் அருட்பொழிவு என்பது கிரீடம் அணிவது அல்ல, சிலுவையை தோளில் சுமப்பது. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நல்ல கவனமாக படிங்க. ஆர்டினேஷன் அருட்பொழிவு பெற்ற அந்த ஆராதனையில் எத்தனை பேர் பங்கு பெற்றிருக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் பங்கு பெற்றிருக்கிறீங்க? நிறைய பேர் பங்கு பெற்றிருக்கிறீங்க இல்லையா? அந்த அருட்பொழிவு பெறுவதற்கு முன்பதாக
இருக்கிற அந்த சூழலையும் அருட்பொழிவு பெற்ற பிறகு அங்கே நடக்கிற காரியங்களை பார்க்கிற பொழுது என்ன செய்வாங்க தெரியுமா? ஆயருடைய கழுத்துல என்ன போடப்படும்? சொல்லுங்க, என்ன போடுவாங்க? சொல்லுங்க. இதுக்கு பேர் என்னதுங்க? ஸ்டோல் இல்லையா? பிரியமானவர்களே, அபிஷேக ஆராதனையிலே ஆயருடைய கழுத்திலே இந்த துணிப்பட்டை போன்ற ஒரு ஸ்டோல் அணிவிக்கப்படுகிறது அல்லவா? இதனுடைய அடையாளம் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக இந்த கழுத்தின் பகுதியிலே, தோள்பட்டையிலே இந்த ஸ்டோல் அணிவிக்கப்படுகிறது? எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்லுங்களா. நீங்க பார்த்துருக்கீங்கன்னா, இந்த மாட்டு வண்டி இழுக்க பயன்படுத்தப்படுகிறது பார்த்தீங்களா? அந்த மாட்டு வண்டி இழுக்க பயன்படுத்தப்படுகின்ற அந்த பொருளுக்கு என்ன பெயருங்க? நுகம். என்னதுங்க? நல்ல கவனமாக கவனிங்க. நுகம் இல்லையா? அதனுடைய அடையாளம் தான் இது. நல்ல கவனமாக கவனிங்க. இந்த ஸ்டோல் எதற்காக அணிவிக்கப்படுகிறது என்று சொன்னால், மாட்டு வண்டி இழுக்க பயன்படுத்தப்படுகிற அந்த நுகத்திற்கு சமமானது இந்த ஸ்டோல். நல்ல கவனமாக கவனிங்க. இங்கே கழுத்திலே அணிவிக்கப்படுகிற பொழுது ஆண்டவரோடு கூட இணைந்து இந்த திருப்பணியை செய்வதற்கு நான் ஆயத்தமாகிறேன் என்பதுடைய அடையாளம் இது. இதை நாம் பல நேரங்களிலே நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய திருப்பணியை துவங்கிய நாட்களிலே 12 சீசர்களை அப்போஸ்தலராக அவர் நியமித்தார். அப்படி என்று சொன்னால், அப்போஸ்தலர்கள் தங்களை தாங்களே அமர்த்தி கொண்டவர்கள் அல்ல. அப்போஸ்தலர்கள் தங்களை தாங்களே தாங்கள் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி நியமித்துக் கொண்டவர்கள் அல்ல. ஆண்டவரால் அழைப்பை பெற்று அப்போஸ்தலர்களாக அவர்கள் நியமிக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. எதற்காக இந்த திருப்பணிக்காக அழைக்கப்படுகிறோம் என்று சொன்னால், ஒரு விஷயம் நல்ல கவனமாக கவனிங்க. இந்த அருட்பொழிவின் மூலமாக நான் எதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால், இயேசுவை சார்ந்து என்னுடைய பணி வாழ்வின் மூலமாக இயேசுவை பிரதிபலித்து மக்களை இயேசுவின் பால் ஈர்க்கும்படியாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த அருட்பொழிவு திருப்பணியை குறித்து 3 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த 3 காரியங்களை உங்களுடைய வாழ்விலே, உங்களுடைய மனதிலே நீங்கள் ஆழமாய் நீங்கள் பதித்து வைத்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக பார்க்கிற பொழுது வாசிக்கப்பட்ட முதல் பகுதியை நாம் யாவரும் திருப்பி வைத்துக் கொள்வோம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்றார். நல்ல கவனமாக கவனிங்க. முதல்ல ஒரு விஷயத்தை நல்ல கவனமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒன்றை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர்தாம் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே எரேமியாவுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கிற பொழுது, அவருடைய அழைப்பை குறித்து சொல்லுகிற பொழுது, அந்த அழைப்பிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர்தாம் நம்மை என்ன செய்தாருங்க? தம்முடைய பணிக்காக அவர் தெரிந்து கொண்டார். வேதவசனம் அழகை சொல்லுகிறது. எங்கே எப்படி அவர் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், தாயின் வயிற்றிலே நீங்களும் நானும் தோன்றுவதற்கு முன்பதாகவே நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் என்ன செய்திருக்கிறாருங்க? அவர் அறிந்திருக்கிற ஒரு நல்ல தேவன் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. அப்படின்னா ஒரு விஷயத்தை நல்லா கவனமாக கவனிங்களேன். தாயின் கற்பத்திலே நாம் உருவாவதற்கு முன்பதாகவே, தோன்றுவதற்கு முன்பதாகவே அவர் உங்களையும் என்னையோ அவர் பேர் சொல்லி அவர் அழைத்திருக்கிறார். இந்த வசனத்தை வாசித்து பார்க்கும்போது ஒரே ஒரு காரியம் மாத்திரம் என் மனதிலே தோன்றுகிறது. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடான கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது, தாயின் கற்பத்திலே உருவாவதற்கு முன்பதாகவே அவருடைய பார்வை என் மேலே விழுந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த கிருபை எவ்வளவு பெரியது என்பதை நினைத்து பாருங்கள்.
உண்மைதானே? இந்த உலகத்திலே கோடான கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவருடைய பார்வை என் மேலே விருந்து அவர் என்னை தம்முடைய பணிக்காக வேறுபடுத்தி அவர் அழைத்து வந்திருக்கிறார் என்று சொன்னால் அதை விட மேலான கருவை இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, முதல்ல நான் சொல்ற ஒரே வார்த்தை, முதல் வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு தேவன் மனிதன் தன்னுடைய புத்தகத்தில் விதமாய் சொன்னார், அருட்பொழிவு திருப்பணி பற்றி. The ordained ministry is not a appointment. என்ன சொல்றாருங்க? Ordained ministry is not appointment அப்படின்னு சொல்றார். அப்படின்னா முதல் வார்த்தை நல்லா கவனமாக கவனிங்க. அருட்பொழிவு திருப்பணி என்பது நியமன பணி அல்ல, அது அர்ப்பணிப்பை மையமாக கொண்டது. வேதவசனம் அழகாய் சொல்லுகிற வார்த்தை. இன்றைக்கு சொல்லுகிற முதல் வார்த்தை என்னவென்று சொன்னால், இது நியமன பணி அல்ல, இது அர்ப்பணிப்பு. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதை குறித்து தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இந்த ஏசியா தீர்க்கதரிசியை எப்படி அழைப்பாங்க தெரியுமா? ஏசியா தீர்க்கதரிசியை அழைக்கிற பொழுது அவரை சொல்லுவாங்க, இவரை பார்க்கிற பொழுது அழுகையின் தீர்க்கன் என்று சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. எரேமியா தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற பொழுது அவரை எவ்விதமாய் அழைப்பார்கள் என்று சொன்னால், அவரை அழுகையின் தீர்க்கன் என்று அழைப்பார்கள். ஏன் என்று சொன்னால், அவருடைய வார்த்தைகளை பேசுகிற பொழுது அந்த வார்த்தைகளை கேட்கிற ஜனங்கள் அழுவார்கள். அவங்க அழுகிறத பார்த்து அவங்க தாங்க முடியாம கதறுவதை பார்த்து அவர்களோடு கூட இணைந்து இவரும் அழுவார். ஆகவே இவருக்கு என்ன பேருங்க? சொல்லுங்க பார்க்கலாம். அழுகையின் தீர்க்கன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நல்ல கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த எரேமியா யார் என்று சொன்னால், வேதவசனம் அழகை சொல்லுகிறது. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. பென்யமின் கோத்திரத்தில் தேசத்தில் உள்ள ஆனதோத் ஊரிலிருந்து ஆசாரியர்களில் ஒருவனாகிய யாருங்க? சொல்லுங்க பார்க்கலாம். யார் இவர்? யார் இவர்? சொல்லுங்க. ஆசாரியர். நல்ல கவனமாக கவனிங்க. இந்த எரேமியா சாதாரண ஒரு மனிதன் அல்லங்க. வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, ஆசாரியனாய் இருந்த இந்த எரேமியாவை தேவன் தீர்க்கதரிசியாக அழைக்கிறார். நல்ல கவனமாக கவனிங்க. வேதவசனத்தை சற்று ஆராய்ந்து பாருங்க. ஆசாரிய பணியை செய்து கொண்டிருந்த இந்த எரேமியாவை தேவன் தீர்க்கராக அழைக்கிறார். வேதவசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவை எல்லாம் பேசுமாயாக. இங்கே வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, ஆசாரியராக இருந்த எரேமியாவை ஆண்டவர் தீர்க்கராக என்ன செய்கிறாருங்க? அவர் இங்கே அழைக்கிறதை கவனித்து பாருங்கள். அவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தைகளை நீ போய் என்ன செய்யுங்க? சொல். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலவெளியிலே உங்களுக்கு சொல்லுகிறேன், எரேமியாவுக்கு ஆண்டவர் கொடுத்த பணி என்ன தெரியுமா? என்ன பணியை ஆண்டவர் எரேமியாவுக்கு கொடுக்கிறார் பாருங்களேன். 10வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் அப்படியே சேர்ந்து வாசிக்கலாம். எரேமியாவுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த திருப்பணியை பாருங்க. 10வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? பார், என்ன சொல்றாரு? முதல்ல விடுங்கவும், இடிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலோ ராஜ்யங்களின் மேலோ ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே அவர் சொன்னார். நல்ல கவனமாக கவனிங்க. ஆசாரியனாய் இருந்த எரேமியாவை ஆண்டவர் தீர்க்கராக மாற்றி அவருக்கு கொடுத்த முதல் பணி என்ன தெரியுமா? முதல்ல என்ன செய்யணும் சொல்றாருங்க? சொல்லுங்க, என்ன செய்யணும் சொல்றாருங்க? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? முதல்ல பிடுங்கணும், அடுத்து இடிக்கணும். இடிக்கணும்னா என்னதுங்க? பக்கத்தில் இருக்கிறவங்களை இடிக்கிறது இல்லை. நல்ல கவனிச்சுக்கோங்க, சரிங்களா? நீங்க நினைச்சிடாதீங்க, அப்படி நினைச்சிடக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறவங்களை இடிக்கிறது கிடையாது, சரியா? அடுத்து என்ன சொல்றாருங்க? சொல்லுங்க, அழிக்கவும். அடுத்து, இது நமக்கு ரொம்ப பிடிச்சது இல்லையா? ஆமான்னு சொல்றீங்க, எல்லாரும் வேகமாக தலையாட்டுறீங்க. கவிழ்க்கவும் அப்படின்னு. ஆமையா,
எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? இந்த அர்த்தத்திலே அவர் அங்கே சொல்லப்படவில்லை. நல்ல கவனிங்க. முதலாவதாக பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகிற காரியம் பிடுங்க வேண்டும், இடிக்க வேண்டும், அழிக்க வேண்டும், கவிழ்க்க வேண்டும். அப்படின்னா என்ன தெரியுமா? மோசமான காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யணுங்க? பிடுங்க வேண்டும். சரீரத்திலிருந்து பிடுங்க வேண்டும், இடிக்க வேண்டும், அழிக்க வேண்டும், கவிழ்க்க வேண்டும். இன்னும் ஆழமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சாத்தானுடைய ராஜ்யத்தை சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே சாத்தானுடைய ராஜ்யத்தை என்ன செய்யணுங்க? பிடுங்கணும், இடிக்கணும், அவிழ்க்கணும், அழிக்கணும், கவிழ்க்க வேண்டும் என்று முதலாவதாக அவர் எரேமியாவுக்கு தந்த பணி அதுதான். அடுத்து என்ன சொல்றாருங்க? சாத்தானுடைய ராஜ்யத்தை என்ன செய்யணுங்க? பிடுங்கி இடித்து கவிழ்த்து அழித்த பிறகு அடுத்து என்ன சொல்றாருங்க? கடைசி அவர் என்ன சொல்றாருங்க? அவர் என்ன சொல்ற வார்த்தை நல்ல கவனமாக கவனிங்க. அவர் சொல்ற வார்த்தை நாட்டவும் கட்டவும். இல்லையா? கட்டவும் நாட்டவும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதன் பிறகு அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், இங்கே அருள்பலி திருப்பணி என்பது அழிப்பதற்காக அல்ல, உருவாக்குவதற்கே. ஹல்லேலூயா! சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அழிப்பது அல்ல, உருவாக்குவது. திருப்பணி என்பது என்ன தெரியுமா? அழிப்பது அல்லங்க, அழிப்பது அல்ல. இங்கே வேதவசனம் அழகை சொல்லுகிறது, அருட்பொழி திருப்பணி என்பது மேன்மை பாராட்டு அல்ல, சேவை செய்ய வேண்டும் என்கிற அந்த தலைப்பின் அடிப்படையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அருட்பொழிவு திருப்பணி என்பது அழிப்பதற்கு அல்ல, சொல்லுங்க பார்க்கலாம், உருவாக்குவதற்காகவே. இன்றைக்கு இந்த காலவேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையை நல்லா சற்றமா கவனமாக கவனிங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை சற்றமா கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். அருட்பொழிவு திருப்பணியிலே நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த அருட்பொழிவு திருப்பணி என்பது சொல்லுங்க பார்க்கலாம், முதல் குறிப்பு என்னதுங்க? அழிப்பதற்காக அல்ல, சொல்லுங்க, உருவாக்குவதற்காக. தேவன் உங்களையும் என்னையும் இந்த காலவேளையிலே அதற்காகவே உங்களையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறார். ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கவனமாக கவனிங்க. ஐயா, அருட்பொழிவுக்கும் எங்களுக்கும் என்னையா சம்பந்தம்? நீங்க அருள்பொழிவு பெற்றிருக்கிறீங்க, ஆர்டினேஷன் வாங்கி இருக்கிறீங்க, நாங்க வாங்கலையே. அப்படி என்று சொன்னால் எங்களுக்கு இதற்கு என்னையா சம்பந்தம் அப்படின்னு பல நேரங்களிலே நீங்கள் யோசிக்கிறீர்கள் அல்லவா? அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வேதவசனம் அழகாய் உங்களுக்கு சொல்லுகிறது. நீங்கள் போய் வாசித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் போய் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நீங்கள் சற்று நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர் உங்களையும் என்னையும் என்ன செய்யுங்க? ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் அவர் தம்முடைய ரத்தத்தினாலே என்ன செய்திருக்கிறாங்க? மாற்றி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. புரியுதுங்களா? அப்படின்னா முதல் குறிப்பை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அழிப்பதற்கல்ல, சொல்லுங்க, உருவாக்குவதற்காக. இரண்டாவதாக பார்க்கிற பொழுது வேதவசனம் அழகை சொல்லுகிறது. நீங்கள் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் யாவரும் திருப்பி வைத்துக் கொள்வோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். சத்தமா வாசிங்க. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை கட்டாயமாக மனப்பூர்வமாயும் அவலட்சமான ஆதாயத்திற்காக உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். நல்ல கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக இங்கே வேதவசனம் அழகாய் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? புகழுக்காக அல்ல, தேவனுடைய வளர்ச்சிக்காக. இரண்டாவது சொல்லுங்க பார்க்கலாம். புகழுக்காக அல்ல, தேவ ராஜ்யத்துடைய வளர்ச்சிக்காக. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நீங்களும் நானும் எப்படி கடவுளுடைய ஊழியத்தை செய்கிறோம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம எந்த ஒரு ஊழியத்தை நம்ம செய்ய ஆரம்பித்தாலும் அந்த ஊழியத்தில் எனக்கு ஏதாவது ஒரு புகழ் கிடைக்காதா, யாராவது நம்மை புகழ்ந்து பேச மாட்டார்களா, புகழ்ச்சி கிடைக்காதா அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேதவசனம் அழகை சொல்லுகிறது, அருட்பொழிவு திருப்பணி என்பது என்னதுங்க? புகழுக்காக அல்ல, தேவ ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக.
அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது. இங்கே பேதுரு தம்முடைய நிருபத்தில் எழுதுகிற பொழுது ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, எப்படி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணுமா, உற்சாக மனதோடு கூட செய்ய வேண்டும், இன்னும் அழகாய் செய்ய வேண்டும் என்று சொன்னால் சேவை மனப்பான்மையோடு சுயநலமின்றி சன்மானத்திற்காக அல்ல. என்னதுங்க, ஏதாவது கிடைக்குமா, அதில் ஏதாவது லாபம் உண்டா அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, ஊழியத்தை செய்யக்கூடாது. நானாயிருந்தாலும் சரி, இந்த ஊழியத்தில் என்னோடு கூட பங்கு பெறுகிற யாராக இருந்தாலும் சரி, சேவை மனப்பான்மையோடு சுயநலமின்றி சன்மானத்திற்காக அல்ல, சொந்த புகழுக்காக அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வளர்ச்சிக்காக நாம் செய்ய வேண்டியது தான் அருட்பொழி திருப்பணி என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது நான் உங்களுக்கு சொல்லுகிற கடவுளுடைய வார்த்தை அதுதான். முதலாவது சொன்ன எரேமியாவுடைய வாழ்க்கையை மையமாக கொண்டு முதல் குறிப்பு சொல்லுங்க பார்க்கலாம். அழிப்பதற்கு அல்ல, உருவாக்குவதற்கு. பிரியமானவர்களே, இந்த அருட்பொழிவு திருப்பணி என்பது அழிப்பதற்காக அல்ல, உருவாக்குவதற்காக. இரண்டாவதாக பார்க்கிற பொழுது புகழுக்காக அல்ல, தேவ ராஜ்யத்துடைய வளர்ச்சிக்காக. அப்படி ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் முடியுமா ஐயா, இதெல்லாம் முடியுமா? இன்னைக்கு நிறைய நேரங்களிலே ஊழியங்கள் எப்படி மாறிவிட்டது தெரியுமா? ஏதாவது கிடைக்காதா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாய் மாறிவிட்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்க்காமல் இந்த ஊழியத்தை சுயநலமின்றி தேவன் விரும்புகிறபடி, தேவன் எதிர்பார்க்கிறபடி உண்மையாக நேர்மையாக நாம் செய்கிற பொழுது வேதவசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க பார்க்கலாம். அந்த 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது 4ஆம் வசனம் அழகாய் சொல்லுகிறது. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படுகிற பொழுது மகிமையுள்ள வாடாத கிருதத்தை பெறுவீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற தேவஜனமே, அருட்பொழிவு திருப்பணி என்பது சாதாரண பணி அல்ல, அது பாடுகள் நிறைந்த ஒரு பணி. இந்த பாடுகள் நிறைந்த இந்த பணியிலே தேவன் எதற்காக உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அழிப்பதற்கல்ல, உருவாக்குவதற்காக, புகழுக்காக அல்ல, தேவ ராஜ்யத்துடைய வளர்ச்சிக்காக. நீங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த ஊழியத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கிற பொழுது இங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்க அங்கீகாரத்தை தேடாதீங்க. நல்ல கவனமாக கவனிங்க, அங்கீகாரத்தை விரும்பாதீங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நிறைய பேர் அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறோம் இல்லையா? ஆனா வேதவசனம் அழகாக சொல்லுகிறது, நீங்க அங்கீகாரத்தை எதிர்பார்க்காம நீங்க ஆண்டவருக்கு என்று உங்களுடைய பணிகளை செய்ய வருகிற போது அங்கே வேதம் சொல்லுகிறது, பிரதான ஆசாரியர். நல்ல கவனமாக கவனிங்க, நம்மெல்லாம் சாதாரண ஆசாரியர். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த பிரதான ஆசாரியர் வெளிப்படுகிற பொழுது மகிமையுள்ள வாடாத அந்த கிரீடத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. 2 குறிப்பை சொல்லியிருக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவதாக பார்க்கிற பொழுது சொல்லுங்க பார்க்கலாம். அருட்பொழிவு திருப்பணி அப்படின்னு சொன்ன உடனே நம்முடைய மனதிற்குள்ளே தோன்ற வேண்டிய முதல் குறிப்பு என்னவென்று சொன்னால், எரேமியாவுடைய வாழ்வின் பிரகாரமாக அழிப்பதற்காக அல்ல, உருவாக்குவதற்கு. இரண்டாவது, புகழுக்காக அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வளர்ச்சிக்காக. மூன்றாவதாக பார்க்கிற பொழுது நீங்கள் மத்தேயு எழுதின நற்செய்தி நூலை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். 20ஆம் அதிகாரத்தை பார்க்கிற பொழுது 20ஆம் அதிகாரத்தை நாம் யாவரும் திருப்பி வைத்துக் கொள்வோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிற அழகான வார்த்தை என்னவென்று சொன்னால், அங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தைகளை நீங்களும் நானும் கவனித்து பார்க்கிற பொழுது வாசிங்க. 25ஆம் வசனத்தை வாசிங்க. 26, 27 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 26, 27. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க வேண்டும். உங்களில் எவனாகிலும் முதன்மையாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும். வேதவசனம் அழகாய் சொல்லுகிறார். நல்ல கவனமாக கவனிங்க. இங்கே வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, இங்கே அருட்பொழிவு திருப்பணி என்பது அதிகாரத்தில் அல்ல, தாழ்மையில் இருக்கிறது. நல்ல கவனமாக கவனிங்க. உண்மையான அருட்பொழிவு திருப்பணி என்பது அதிகாரத்தில் அல்ல, பதவியில் அல்ல. பிரியமானவர்களே, எதில் இருக்கு தெரியுமா? தாழ்மையில்.
புரியுதுங்களா? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது இல்லையா? சீசர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே வலது பார்சத்தில் ஒருத்தரும் இடது பார்சத்தில் ஒருத்தரும் நாங்கள் அமரணும்னு நினைக்கிற பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கும் என்று சொன்னால் அதை இப்பொழுதே நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகிறாரு, உங்களில் முதன்மையாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் என்ன செய்யணுங்க? பணிவிடைக்காரனாய் இருக்க வேண்டும். இந்த இடத்துல இந்த ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும். இந்த ஊழியக்காரன் என்கிற வார்த்தைக்கு சொல்லப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை என்ன தெரியுமா? ஸ்லேவ் என்று சொல்லப்பட்டிருக்கிற என்ன வார்த்தைங்க? ஸ்லேவன் என்ன அர்த்தங்க? ஸ்லேவன் என்ன அர்த்தங்க? அடிமையாக இருக்க வேண்டும். அடிமைனா என்ன, எப்படி இருப்பான் தெரியுமா? எஜமான் என்ன சொல்றாரோ சொல்லுங்க, அதை அப்படியே கேட்டு கீழ்ப்படிவான். எஜமான் என்ன சொல்லுகிறாரோ, எஜமானுடைய சத்தத்தை தவிர வேறு எந்த சத்தத்திற்கும் அவன் கீழ்ப்படிய மாட்டான். நல்ல கவனமாக கவனித்து பாருங்கள். இங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பணிவிடைக்காரனாய் இருக்க வேண்டும், ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும். சேர்ந்து வாசிக்கலாமே அந்த வசனத்தை, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 26, 27 சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். உங்களுக்குள் அப்படி இருக்கலாகாது, உங்களில் எவனாகலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன். இப்போ ஒரு சின்ன ஒரு காரியம்தான் இல்லையா? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லாமா? சொன்னால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன், கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது, உங்களில் எவனாகலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்குள்ளே பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகலோ முதன்மையாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு அடிமையாய் இருக்க கடவன். வார்த்தை வரமாட்டேங்குதே, வரலையே. பிரியமானவர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அதுதான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் அதுதான். அதிகாரத்தில் அல்ல, நல்ல கவனிங்க, அதிகாரத்தில் அல்ல, தாழ்மையில் வெளிப்பட வேண்டும். ஆண்டவர் தான் சொல்றாரு, ஆண்டவர் போதகருமாகிய நானே உங்கள் பாதங்களை கழுவினது உண்டானால் நான் செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அந்த மாதிரியை வெளிப்படுத்துவதுதான் என்னதுங்க? அருட்பொழிவு திருப்பணி. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அதனால தான் இந்த வேத பகுதி எழுதும்போது ஒரு தேவ ஊழியர் இவ்விதமாக ஒரு தன்னுடைய புத்தகத்தில் இருந்தார். ஆர்டைன் மினிஸ்ட்ரி இஸ் நாட் எ பொசிஷன் பட் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தார். என்னதுங்க? அது ஒரு பொசிஷன் அல்ல, அது ஒரு பதவி அல்ல, அது ஒரு செயல். நல்ல கவனிங்க, அது ஒரு செயல். அந்த செயல் எப்படி என்று சொன்னால், அதை தேவன் தம்முடைய ஊழியத்திலே அவர் செய்து காட்டினார். தாழ்மையை வெளிப்படுத்தினார் இல்லையா? தன்னுடைய அரைக்கட்சி அவர் என்ன செய்தாங்க? கலட்டி அவர் என்ன சீசனுடைய பாதங்களை கழுவின பொழுது அவர் என்னதுங்க? அது ஒரு பதவி அல்ல, அது ஒரு செயல் என்பதை நமக்கு நிரூபித்து காண்பித்தார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதாங்க. குருத்துவ பணியுடைய மேன்மை என்பது செல்வாக்கிலோ அதிகாரத்தில் அல்ல, கிறிஸ்துவனுடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கிற அந்த தாழ்மையின் சேவையில் தான் இருக்கிறது. அந்த தாழ்மையின் சேவையில் தான் இருக்கிறது. தாழ்மையின் சேவையில், அதிகாரத்தில் அல்ல, தாழ்மையின் சேவையில். மூணாவது குறிப்பிட்டதுங்க, அதிகாரத்தில் அல்ல, தாழ்மையின் சேவையில் இருக்கிறது. இன்றைக்கு 3 காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அருட்பொழிவு திருப்பணி என்பது எதை நமக்கு நினைவுபடுத்துகிறது என்று சொன்னால், சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா, 3 குறிப்புகளை. முதலாவது, அழிப்பதற்கு அல்ல, உருவாக்குவதற்காக. புகழுக்காக அல்ல, தேவ ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக. மூன்றாவது, அதிகாரத்தில் அல்ல, தாழ்மையின் சேவையில் இந்த உண்மையான அருட்பொழிவு திருப்பணி அடங்கி இருக்கிறது என்பதை இன்றைக்கு இந்த காலவேளையிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எரேமியாவுடைய வார்த்தையை குறித்து எப்பொழுதுமே இறையியலாளர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? எரேமியுடைய வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. அதை எதோடு கூட ஒப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் தூங்கிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னா அந்த தூங்கி கொண்டு இருக்கிறவர்களுடைய முகத்தில் தண்ணீரை வேகமாக என்னதுங்க தெளிப்போம் அல்லவா?
தெளித்து அவர்களை என்ன செய்வோம், அப்படியே வெளிப்படைய செய்வோம் அல்லவா? அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் எரேமியாவுடைய வார்த்தைகள். நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எரேமியா எப்பொழுதுமே சொல்லுகிற பொழுது கர்த்தர் சொல்லுகிறதாவது, கர்த்தர் சொல்ல சொன்னதாவது என்கிற வார்த்தையை தவிர வேறு எந்த சொந்த வார்த்தைகளையும் என்ன செய்ய மாட்டாருங்க, அவர் பயன்படுத்தவே மாட்டார். அதுபோல தான் கடவுளுடைய வார்த்தைகளும் சரி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை மறந்துடாதீங்க. இன்றைக்கு இந்த ஆன்லைன் மினிஸ்ட்ரியை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை, அழிப்பதற்காக உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொள்ளவில்லை, உருவாக்குவதற்காக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களையும் இரண்டாவதாக தேவன் சொந்த புகழுக்காக அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துடைய வளர்ச்சிக்காக உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதிகாரத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்ல, என்னதுங்க, தாழ்மையின் சேவையிலே நீங்களும் நானும் அவருடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆகவே இந்த குறிப்புகளை மனதிலே ஆழமாய் வைத்துக்கொண்டு உண்மையான அருட்பொழிவு திருப்பணி என்பதை உணர்ந்து ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய கிருபை, இரக்கம், பாதுகாப்பு நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதாகாலமும் தங்கி நிலைத்திருப்பதாக தேவன் தாமே இந்த திருவசனத்தின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய விசுவாசத்தை நிச்சய விசுவாச பிரமாணம் மூலமாய் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே பெருமாய் தேவனுடைய ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகலமும் முன்னேற்றம் பிதாவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகி நமக்காகவும் ரட்சிப்புக்காகவும் பரமனுடைய பரிசுத்தாவினாலே கண்ணிடத்தில் பொறுத்து மனிதனானார். நமக்காக புதிய பிரார்த்தனை காலத்தில் பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்தில் ஏறி வசித்திருக்கிறார். திரும்ப வருவார். அவர் ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவுக்குமாய் தீர்க்கதரிசி மூலமாய் உழைத்தவரை பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்தபோதோன் அப்போதும் திருச்சியில் விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்பு ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோரும் எழுந்திருக்கும் மறுமை குறிச்சி உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வோம். திருச்சபை மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். பிரியமானவர்களே, வருகிற 21/7/2026 செவ்வாய்க்கிழமை காலை 11 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகை வழக்கம் போல நடைபெறும் என்பதையும் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கின்றேன். 24/7/2026 வெள்ளி மாலை 6:30 மணிக்கு மாலை ஆராதனை நடைபெறும் என்பதையும் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கின்றேன். 25/7/2026 சனிக்கிழமை ப்ரீமெரிட்டல் கவுன்சிலிங் பசுமலை ஆண்கள் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் உள்ள சிற்றாலயத்தில் நடைபெறும். திருமணத்திற்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளை அனுப்பி வைக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். பிரியமானவர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 26/7/2026 ஞாயிறு பெண்கள் ஞாயிறாக அனுசரிக்கப்படும். போதகரம் அவர்களும் பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரும் இந்த வழிபாட்டை நடத்துவார்கள். அந்த நாளிலே சிறப்பு காணிக்கை கவர்களை ஜெபத்தோடு கூட திருச்சபை மக்கள் படைக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை பெண்கள் ஞாயிறாக நடைபெறும். சிறப்பு காணிக்கை கவர்களை பெற்று குடும்பத்தோடு கூட இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று ஜெபத்தோடு கூட உங்களுடைய காணிக்கைகளை படைக்கும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். பிரியமானவர்களே, பேராயத்திலிருந்து வந்திருக்கிற அறிவிப்பை நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இன்று மாலை 5:30 மணி அளவில் நமது சிஎஸ்ஐ பேராலயம் கத்தத்தில் வைத்து கர்த்தருடைய கிருபையால் திருச்சபையாக நிறுவனங்களாக இணைந்து நமது பேராயர் ஐயா அவர்களின் 4 ஆண்டு கால திருப்பணிகளுக்காக நன்றி செலுத்தவும், 5 ஆண்டு தொடக்கத்தை நினைவுகூர் வண்ணமாக அவர்களின் வருங்கால திருப்பணிகளுக்காக குடும்பத்திற்காக ஜெபிக்க சிறப்பு வழிபாடு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே திருச்சபை மக்கள் இந்த வழிபாட்டில் நீங்கள் குடும்பமாக பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். சிறப்பு காணிக்கை படைக்கப்படுகின்ற பொழுது அந்த சிறப்பு காணிக்கையானது சிஎஸ்ஐ பெத்தில் சில்ட்ரன் ஹோமுக்காக பயன்படுத்தப்படும் என்பதையும் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கின்றோம். இரவு உணவு ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கின்றேன்.
பிரியமானவர்களே, ஆகஸ்ட் மாதம் 8வது சனிக்கிழமை காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை OCPM பெண்கள் மேல்நிலை வளாகத்தில் வைத்து 66வது வருடாந்திர அருட்பணி பண்டிகை விற்பனை விழா நடைபெற இருக்கிறது. தலைமை மற்றும் சிறப்பு செய்தி பேராயர் ஐயா அவர்கள். அதற்காக திருச்சபை மக்கள் ஆயத்தப்படும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கடந்த வார காணிக்கை பை காணிக்கை 11,071, சந்தா 10,200, ஸ்தோத்திர காணிக்கை 5,100 ரூபாய், தசமபாக காணிக்கை 3,800, ஆக மொத்தம் 30,171. காணிக்கை படைத்த அத்தனை குடும்பங்களை கர்த்தர் அதிகமாகவே ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண காணுகிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். ஜூலை 19ஆம் தேதி பிறந்தநாள் காண்பவர்கள் திருமதி எஸ் ஜீவா எஸ்தராணி, திருமதி சீலியா கெல்சின் அவர்கள், திரு எம் ரவி அவர்கள். ஜூலை 20ஆம் தேதி மாஸ்டர் மேக்ஸ்வெல் சாம் ஜோஷுவா அவர்கள், செல்வி ஜெரின் எல்ஷா அவர்கள், திருமதி ஜாக்லின் அவர்கள், திருமதி டெய்சி அவர்கள், திரு கே ராஜையா அவர்கள். ஜூலை 21ஆம் தேதி மாஸ்டர் ஃப்ரேடன் ஜேக்கப் அவர்கள், செல்வன் வி பெனின் ஜெஃப்ரி அவர்கள், திருமதி இ ஆன்ஜியா பர்லின் அவர்கள், திருமதி ஜே ஜப ஷைனி அவர்கள், திருமதி எஸ் கிருபாஜாயி அவர்கள், டாக்டர் எஸ் அகல்யா ஏஞ்சலினா அவர்கள், திரு பி ஜபராஜ் அவர்கள். ஜூலை 22ஆம் தேதி திரு சி மேரி ஜபராணி அவர்கள், திருமதி சிசிலியா அவர்கள், திருமதி வி ஜாய்ஸ் அவர்கள். ஜூலை 23ஆம் தேதி திருமதி எம் கங்காதேவி அவர்கள், திரு எம் ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள், திரு வி ஆகஸ்ட் ரிக்ஸ்டர்லி மார்க்கஸ் அவர்கள், திரு எஸ் ரிச்சர்ட் அவர்கள், திரு ஜோசப் செல்வராஜ் அவர்கள். ஜூலை 24ஆம் தேதி பேபி ஜபிதா ஷாலினி அவர்கள், திருமதி ஆர் காருண்டியா ராஜகுமாரி அவர்கள், திரு வி ஜே பிரபாகரன் அவர்கள், திரு எம் அண்ணாதுரை அவர்கள். ஜூலை 25ஆம் தேதி செல்வி ஜெசிகா ஐசக் சாம்வேல் அவர்கள், திருமதி பிரேமலதா அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை காணுகிறார்கள். அதே போல திருமணநாளை காணுகிற பிள்ளைகள் ஜூலை 21ஆம் தேதி திரு எஸ்பி ஜோஷிகர் விமல் சிங், திருமதி சாரா ஸ்வீட்லின் கிறிஸ்டல் அவர்கள். ஜூலை 22ஆம் தேதி முனைவர் ஜே சைமன் அருண் பரத்குமார், திருமதி எஸ் ஜே எஸ்தர் ரம்யா அவர்கள் தங்களுடைய திருமணநாளை காணுகிறார்கள். பிறந்தநாள் காணுகிறவர்களையும் திருமணநாள் காணுகிற பிள்ளைகளையும் பாடல் வழியாக பாடி வாழ்த்தி அவர்களை ஆசீர்வதிப்போம். செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணுகிற எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளை மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி. புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற பொழுது புதிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உம்முடைய பிள்ளைகளை நிறைத்தருளும். இன்னும் அநேக பிறந்த நாளையும் திருமண நாளை காண உதவி செய்யும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை பிரியம் என்று சொன்ன ஆண்டவர், அன்பு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், கிருபையினாலே நிரப்பும். சீயோனிலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுதல் செய்கிற அன்பின் ஆண்டவரே, ஆமீன். கீர்த்தனை பாடல் புத்தகத்திலே 393வது பாடல், ஆண்டவா உந்தன் என்கிற பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருடைய பணிக்காக நாம் அர்ப்பணிப்போம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய சமூகத்திலே வந்து காணிக்கை படைத்த, நன்றி செலுத்தின, அற்புதம் செய்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உம்முடைய பிள்ளைகளை நிறைத்தருளும். உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற அன்பின் ஆண்டவரே, ஆமீன். நித்திய ஜெபம் செய்வோம். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அகில லோக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகள் நல்வாழ்வுக்காகவும் அவைகள் ஒருமனப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக.
நம்முடைய பேரர்களும் மேற்பட்டுள்ள பணிவிடைக்காரரும் விசேஷமாய் மோஸ்ட் ரைட் ரெவரண்ட் ரூபன் மார்க் நமது பிரதம பேராயருக்காகவும் இன்னும் நம்முடைய பேராயர் ரைட் ரெவரண்ட் ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் ஐயா அவர்களுக்காகவும் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடையை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது தேசத்தின் ஜனாதிபதி பிரதமர் அதிகார வகிப்பவர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வியாதியஸ்தர், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்தகாரத்திலிருந்து நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளிப்படத்திற்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நம் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானுடைய மெய் சமாதானம் பாதுகாப்பும் நம்ம இவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் தங்கி நிலைத்திருப்பதாக. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன் வாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரண கைவார பூரணமாய் எண்ணி கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவப்பமல்லோ கிறிஸ்துவின் திருசரீரமல்லோ, பாவமனம் கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனின் ஜீவ அப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. அப்பம் விற்கதல் பகுதிக்காக யாவர் மேலும் நிற்போம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். நான் உடைய கூடாரத்தை ஆழ்ந்த படியிலிட்டு கட்டளை பாடியவரை கீர்த்தனம் பண்ணுவேன். சமாதானத்தை ஒருவரோடு ஒருவர் நாம் பகிர்ந்து கொள்ளுவோம். கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. முழங்கால் படியிட்ட வண்ணமாக நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உமது சீஷர் மத்தியில் பிரசன்னமாயிருந்தது போலவே எங்கள் மத்தியில் பிரசன்னமாகி அப்பத்தை பின்களுமே வெளிப்படுத்தியருளும். நீரே பிதாவோடும் சதா காலம் ஒரே கடவுளாய் ஜீவித்த ஆசாரியரே,
கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷத்த கடமையாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் படைத்தீர். மனிதன் உமதை சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதல் பலனாக நீர் அவனை மீட்டுக் கொண்டீர். சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவரே, தேவரீரே, மகிமையுண்டான நீரே, நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரின் நாமத்தினாலே ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதரில் உருக்கமாய் அன்பு கொண்டு உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்துள்ளனரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமை ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் போந்துமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்துமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்னென்னைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜன பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கை கூடிய ரத்தம், இதை பானமிடும்படுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருபலம் பற்றினார். ஆமீன். கர்த்தாவே, மரணத்தை நினைவு கூறுகிறோம். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலை நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப வருமளவும் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்கு நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீ தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உமது பரிசுத்தாவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலும் வளரும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்தாவியோடும் ஐக்கியமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாக சகல கனமும் மகிமை என்னென்னைக்கும் விடாவதாக. ஆமீன். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரம இருக்கிற எங்கள் பிதாவே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளை சிந்தித்தவர்களாய் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே நினைவு கூறுகிறவர்களாய் நம்மை அர்ப்பணிக்க வண்ணமாக உருவாக்குவதற்காகவே அர்ப்பணி என்பதை, புகழுக்காக தெய்வராஜ்யத்தினுடைய வளர்ச்சிக்காக என்பதை உணர்ந்தவர்களாய் தாழ்மையின் ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, தேவர் அளவற்றிருக்கத்தை நம்பி சேர்கிறோம். ஆனாலும் தேவர் எப்பொழுதும் ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாம் பிற்கிற அப்பம் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமாகிய சாக்கிரமத விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டால் நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய திருசரீரம் ரத்தமாய் ஞான அர்த்தம் எனக்கு போதித்திருக்கிறேன்.
எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனைகளுக்கு வாக்குப்படி இருக்கிறீர். அல்லோட பிரார்த்தனை நன்மைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரம் ஆத்மா எங்களை பரிசுத்தம் ஜீவன பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்த ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இப்பிரபஞ்சத்தில் உபதேசம் தெரியாமல் தேவனுடைய அன்மையும் அறிவுரிமை சுத்தம் என்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாக நாளே மறுபடி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நமது பரிசுவார் அனைவரோடும் புதிதாக இவ்வுலகத்தில் நமக்கு கீழ்ப்படிந்த எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்தாவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலம் ஜீவித்த அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலம் சதா காலம் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் அப்பா. உமது ஆலயத்தை, உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் நிறைத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பலவீனமாய் இருந்த பொழுது என் தேவனாகிய ஆண்டவர் உம்முடைய கரத்தினாலே நீர் உம்முடைய பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கின தயவுக்காக, பிள்ளைகளுக்கு நீ தந்த பலத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கடன் சுமைகளினாலே சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் கர்த்தர். உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த கடன் சுமையிலிருந்து நீர் விடுதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற பணிகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அது 30, 60, 100 ஆண்டவரே பலன் கொடுக்க நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், வயதான பெற்றோர்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முதிர் வயதிலும் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் எல்லா விதமான தீமைகளுக்கும் ஆண்டவர் உடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து பிள்ளைகளுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. திருமணத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் நல்ல திருமண வரங்களை தருவீராக. வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தருவீராக. குழந்தை செல்வத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்திலே கற்பத்தின் கனியை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்திலே கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறோம். இனி வருகிற காலங்களிலும் வானத்தின் பலகணியை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய பயணமெல்லாம் சுகமாய் இருப்பதாக. உம்முடைய சமூகம் எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாய் ஆண்டவரே கடந்து போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது ஊழியக்காரன் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய நிறைவான நன்மைகளும் ஆசீர்வாதமும் எங்களோடு கூட இருப்பதாக, எங்களுடைய ஊழியத்தோடு கூட இருப்பதாக, நிர்வாகத்தில் இருக்கிற பொறுப்பாளர்களோடு கூட எப்பொழுதும் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்களுடைய திருச்சபை பணிகளையும் கிராம ஊழியங்களையும் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழிய குழுக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுதல் செய்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானுடைய மெய் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நம்ம இவரோடு கூட நம்முடைய பணிகளோடு பயணங்களோடு என்றும் என்றும் சதா காலமும் தங்கி நிலைத்திருப்பதாக. நிறைவு பாடலாக கீர்த்தனை 377 அனுகிரக வார்த்தையோடு அடியாரை அனுப்பும் என்கிற பாடலை நிறைவு பாடலாக யாவரும் எழுமி நின்று பாடுவோம். அனுகிரக வார்த்தையோடே இப்போ அடியாரை அனுப்புமையா. மனமதில் தயவுறும் மகத்துவ பரணி வந்தனமுமக்காவே. மனமதில் தயவுறும் மகத்துவ பரணி வந்தனமுமக்காவே. திருநாம
துதிகள் சந்ததம் யமதகம் மிக பலனளித்தே சாமினின் அருள் புரிவார் சந்ததம் யமதகம் மிக பலனளித்தே சாமினின் அருள் புரிவார் தோதிரம் புகழ் மகிமை கீர்த்தி துதிகணம் தினமுமக்கே ஆத்திரமே அதிசோபித மரணி பாதசரணாவே ஆத்திரனே அதிசோபித மரணி பாதசரணாவே. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு கூட சென்று வாருங்கள். கர்த்ததாமே உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் உங்களுடைய பணிகளையும் பயணங்களையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.